முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். மின் வாரியம் தனியார் மயமாகாது என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். கோடை காலத்தை சமாளிக்க முன்கூட்டியே குறைந்த விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், அதேபோல அதிமுக ஆட்சி காலத்தில்தான் 52.9% அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதென்றும், 2016 தேர்தலின் போது 4% அளவுக்கு மட்டுமே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார் மயமாகாது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். மிக முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில்தான் மின் கட்டணம் அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும், 2016 தேர்தலின் போது 4% மட்டுமே குறைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இரண்டு முக்கிய கருத்துக்களை இதில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, திமுக ஆட்சியை பொறுத்தளவுக்கு மின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது, மின் கட்டணம் அதிக அளவு உயர்த்தப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் பார்க்கின்றது. அதே சமயம் திமுக ஆட்சி காலத்தை விட அதிமுக ஆட்சி காலத்தில் 52.9% அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்ததாகவும் கூறியிருக்கிறார். மற்றொன்று, மின் வாரியம் தனியார் மயமாகாது என்றும் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் அவர் கொடுத்த அறிவிப்பு தொடர்பான தகவல்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, ரொம்ப முக்கியமான அறிவிப்பை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்திருக்கிறாரு. அந்த அறிவிப்பு தொடர்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய விவரம். சட்டப்பேரவையில இன்று மின்சாரம் மற்றும் எரிசக்தி, டாஸ்மாக் உள்ளிட்ட பல்வேறு துறைக்கு மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பல்வேறு வகையிலான விவரங்களை பேசியிருந்தார். குறிப்பாக தமிழ்நாடு மின்வாரியம் தனியார் மயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பன போன்ற ஒரு குற்றச்சாட்டையும், அதே போன்று மின்கட்டணம் இந்த ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்பன போன்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது, தமிழ்நாடு மின்சார வாரியம் என்றும் தனியார் மயமாகாது என்று தற்போது சட்டப்பேரவையில தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட மின் கட்டண உயர்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஏதோ திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது போன்ற ஒரு போலி பிம்பத்தை அதிமுக கொண்டு வர பார்க்கிறது என்பதற்கான ஒரு கருத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலம் 2012, 13, 14 ஆகிய காலகட்டங்களில் படிப்படியாக அவர்கள் மின்கட்டணத்தை உயர்த்தினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்வைத்திருந்தார். குறிப்பாக 52.9 விழுக்காடு அளவிலான மின்கட்டண உயர்வு அப்போது அதிமுக ஆட்சி காலத்தின் போது உயர்த்தப்பட்டது என்றும், அதன் பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு 53% அளவு உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் 4% மட்டுமே குறைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் கோடை காலங்களில் மின் தேவை அதிகரிக்கும் என்ற நிலையில் முன்கூட்டியே மின்சாரத்தை கொள்முதல் செய்யாமல், முன்கூட்டியே குறைந்த விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்யாமல் கடைசி நேரத்தில் அதிக அளவிலான மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோடை காலங்களில் கூடுதல் மின் தேவை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அதனை சமாளிப்பதற்காக டிசம்பர், ஜனவரி மாதங்களிலேயே முன்கூட்டியே மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய உத்தரவின்படி டெண்டர் கோரப்பட்டு குறைந்த விலைக்கு தான் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தேவையற்ற ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்வைக்கிறார் என்ற போன்ற கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கும் போதே இந்த டாஸ்மாக் கடைகள் மூடுவது தொடர்பான எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, திமுக அரசு பொறுப்பேற்றதுமே முதல் கட்டமாக 500 கடைகளை மூடியிருக்கிறது, படிப்படியாக நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்ற ஒரு அறிவிப்பையும் இன்றைய சட்டப்பேரவையில தெரிவித்திருக்கின்றார். கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.